ஹலோ பட்டோஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிரைம் த்ரில்லர் படம் இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டின ஒரு படம். அப்படி என்னடா இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இந்த படத்தோட ரிவ்யூ எடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே ஆஹா ஓகோன்னு புகழ்ந்துருக்காங்க. இருக்கிறதுலே பெஸ்ட் கிரைம் த்ரில்லர் மூவி அதிகப்படியாக வசூல் செஞ்சது, இந்த படத்தை போல வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்படி என்னதான்டா இந்த படத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தேன். உண்மையை சொல்லணும்னா அவங்க சொன்ன எதுவுமே தப்பு இல்லை. அந்தளவுக்கு ஒரு தரமான தாறுமாறான கிரைம் த்ரில்லர் மூவினா அது இந்த படம் தான். ஏன்னா எல்லா படத்துலையுமே கதையோட ஒன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆனால் ஒன்லைன்லேயே ட்விஸ்ட் வச்ச படம்லாம் அது இந்த படம் தான். இந்த படத்தோட பேர் அந்தாதூன். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இல்லை நண்பா. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, நம்ம ஹீரோக்கு கண்ணு தெரியாது, ஆனால் மிகப்பெரிய பியானோ பிளேயராக இருக்காரு. ஒரு செலிபிரிட்டி வீட்டுக்கு பிரைவேட் பார்ட்டியாக ஒய்ஃபை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அங்கே இவரை பியானோ வாசிக்க கூப்பிட்றாங்க. ஆனால் அவருக்கு முன்னாடி அங்கே ஒரு பெரிய சம்பவமே நடந்துருது. அதுக்கப்புறம் இவர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மொத்த பிரச்சனை தான் இந்த படத்தோட கதையே. கடைசி நிமிஷம் வரைக்கும் ஏகப்பட்ட ட்விஸ்டோட கொண்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா நண்பா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஒருத்தரை நாட்டு துப்பாக்கியோட பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்தில் நடந்து வராரு. அது பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் தோட்டம். யாரடா சுடுறதுக்கு இப்படி துப்பாக்கி எடுத்துகிட்டு வராருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்தில் ஒரு முயல் பார்த்தீங்கன்னா எல்லா முட்டைக்கோசையும் கடிச்சு வச்சிருக்கு. அதனால் அந்த முயலை சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வராரு. ஆனால் அந்த முயலை சுடுறதுக்காக வரும்போது எதிர்பாராத விதமாக பக்கத்தில் இருக்க ஒரு வாட்டர் பாட்டிலை மிதிச்சிடுறாரு. சவுண்டு கேட்ட நம்ம முயல் பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி அங்கேருந்து ஓடுது. கரெக்டாக இவர் குறிப்பாத்து சுடுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக கரெக்டாக அந்த எல்லை கண்டுட்டு நின்னா இதாண்டா நேரம்னு நம்மால் கரெக்டாக ஷூட் பண்ணுறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைட்டில் அந்தாதூன்னு போடுறாங்க. பேக்ரவுண்டில் ஒரு பயங்கரமான சவுண்டு மட்டும் நம்மளுக்கு கேட்குது. அப்படியே நம்மளுக்கு ஒரு கேட்டை காட்டுறாங்க. அந்த கேட் கரெக்டாக ஒரு வீட்டுக்குள்ளே வருது. அங்கே ஒருத்தர் அழகாக பியானோ வச்சுட்டு இருக்காரு. அவர் தான் நம்ம ஹீரோ ஆகாஷ். நம்ம ஹீரோ ஒரு நல்ல பியானோ பிளேயர். அதே மாதிரி அவருக்கு கண்ணு தெரியாது. கீழ் வீட்டில் பின்ட்டுங்கிற பையன் இருக்கா. அந்த பையன் நம்ம ஆகாஷ் வெளியே போகும்போதெல்லாம் கயிறு கட்டி அவரை தடுமாறிக்கிட்டு விழுக வைக்கிறதுக்கே பார்ப்பா. எப்பொழுதுமே இவரை வம்பளுக்கிறது தான் அந்த பையனோட வேலையே. இவர் ஆட்டோ பிடிச்சி நேராக பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் விற்கிற கடைக்கு போகிறாரு. எனக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா 2 மாதத்தில் காம்படிஷன் வருது, அதனால் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், நீங்கள் சொல்கிற பசங்களுக்கெல்லாம் நான் கிளாஸ் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. நம்ம மக்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியலனா அவங்களுக்குன்னு சில ஃபேவர்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவரை பஸ்ஸில் உட்கார வைக்கிறது, சாப்பிட்றதுக்கு ஏதாவது பிரச்சனை இவர் கையில் கொடுக்குறதுன்னு இவரோட லைஃப் இப்படியே ரொட்டீனாக போயிட்டுருக்கு. அடுத்து நம்மளுக்கு இன்னொரு வீடாக காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தர் நடந்து போனால் ஃபஸ்ட்டு டோரை ஓப்பன் பண்ணோன்னே காமிக்கிறது நம்ம தபுவை. அவங்க பேர் சிமி. அடுத்து அவரோட ஏஜ்டு ஹஸ்பண்டு, அவர் பேர் பிரமோத். அவர் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து ஹீரோ. இப்போ 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா நம்ம சிமியை மேரேஜ் பண்ணியிருப்பார். நம்ம பிரமோத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காலேஜ் படிக்கக்கூடிய டேனி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சிமியை ஆன்ட்டின்னு சொல்லி கூப்பிட்டா, ஏன் இப்போ வரைக்கும் ஆன்ட்டின்னு சொல்லி கூப்பிட்றா, பேர் சொல்லி கூப்பிட்டா கூட பரவாயில்ல, எனக்கு என்ன அவ்வளோ வயசாகிடுச்சு அப்படின்னு நம்ம சிமி கோவப்படுறாங்க. அவங்களுக்கு உள்ள ஆசை என்னன்னா, லோ பட்ஜெட்லேயாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் என்னையை வச்சு ஏதாவது ஒரு படம் இல்லை சீரியலாவது எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம பிரமோதை எப்பயுமே நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் சோஃபியை காட்டுறாங்க. அவங்க டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு காரனோட சண்டை போட்டுட்டேவும் அப்படியே ரோடை பார்க்காம வளைஞ்சா அங்கே நடந்து வர நம்ம ஆகாஷ் மேலே வண்டியை விட்டு ஏற்றிடுறாங்க. அச்சோ சாரிங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில் அவருக்கு வேண்டிய பிரேக்ஃபாஸ்ட்டை வாங்கி கொடுக்குறாங்க. இல்லைங்க, நான் ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டேன், நான் ஒரு பியானோ பிளேயர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பியானோ பிளேயரா அப்படின்னு காமிக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஓனாக ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவரை பியானோவை வாசிக்க விடுறாங்க. அவங்க அப்பா அப்படி மிரண்டு போய் வந்தால், வாவ் சூப்பராக வாசிக்கிறாரு, இவருக்கு டெய்லி நம்ம ஏதாவது பணம் கொடுத்துருவோம், டெய்லிக்கு நம்மளுக்கு இங்கே வந்து வாசிக்க சொல்லு அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. ஓகே வாங்க, நானே உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு நம்ம சோஃபியை கூட்டிகிட்டு போய் அவரை வீட்டில் ட்ராப் பண்ணோம்னா அவர் அப்படியே மெல்ல மாடிப்படி எங்கே இருக்குன்னு வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு தட்டிக்கிட்டே கரெக்டாக போனவர் கடன்னு மாடிப்படியில் ஏறுறாரு. என்னடா பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்த்தா வச்சாம்பாரு ட்விஸ்ட்டுங்கிற மாதிரி ஸ்டார்டிங்லேயே மாடிக்கு போனவர் கண்ணில் இருந்து ஒரு லென்ஸை கழட்டி வைக்கிறாரு. கழட்டி வச்சுட்டு கண்ணாடி வழியாக அவங்கள பார்த்தோம்னா அவங்களோட வண்டி அப்படியே கிளம்பிடுச்சு. கீழே இருந்து நம்ம பின்ட்டுங்கிற சின்ன பையன் இவரை அப்படியே பார்க்குறான். டக்குன்னு உள்ளே வந்து ஜன்னலை பொட்டிக்கிறாரு. அப்போ தான் நம்மளுக்கு தெரியுது இவர் கண்ணு தெரியாத மாதிரி எல்லாத்தையும் நடிச்சிட்ருக்காரு அப்படிங்கிறது. அதுக்காக பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு மேலே கண்ணு தெரியாத மாதிரி ஒரு லென்ஸையும் வச்சிடுறாரு.
அதனால் வெளி உலகத்தில் இவர் நிஜமாவே கண்ணு தெரியாத மாதிரி தான் நடந்துக்கிறாரு. மறுநாள் இவரை பிக்கப் பண்ணுறதுக்காக நம்ம சோஃபி வராங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அந்த லென்ஸை போட போனவர் இல்லை நம்ம சோஃபியை பார்க்கணும், அதனால் இந்த லென்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டு லென்ஸே இல்லாமல் வெறும் கூலிங் கிளாஸை மட்டும் அந்த கருப்பு கிளாஸை போட்டுட்டு கீழே இறங்குறாரு. அவங்கள பார்த்த உடனே அந்த அழகில் அப்படியே மிரண்டு போயிடுறாரு. கீழ் வீட்டு பின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சு நின்று இவரை எப்பயுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா இவருக்கு கண்ணு தெரியுமா அப்படின்னு நம்ம பின்ட்டுக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம சோஃபியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு இவர் டெய்லிக்கும் போய் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவரோட பியானோக்காகவே அங்கே கூட்டம் குமிய ஆரம்பிக்குது. அந்த மியூசிக்கில் டான்ஸ் ஆடிட்டு அந்த பாட்டை கேட்டுட்டு நிறையா பேர் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அங்கே ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நம்ம பிரமோது வராரு. இவரோட இசையில் மயங்கிட்டு உண்மையிலே உனக்கு காட் கொடுத்தது பெரிய கிஃப்ட்டுப்பா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் பேசினா, சார் எனக்கு இந்த வாய்ஸு நம்ம ஆக்டர் பிரமோத் சார் வாய்ஸ் மாதிரியே இருக்கே அப்படின்னா, உனக்கு என்னை தெரியுமா அப்படின்னா, சார் உங்களை எப்படி சார் தெரியாமல் இருக்கும், உங்கள் வாய்ஸ் எனக்கு அவ்வளோ ஃபெமிலியர் சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. ஆனால் நம்மளுக்கு தான் கண்ணு தெரியுமே, அதனால் அவர் நேர்லேயே பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே எல்லாத்தையும் ரியாக்ட் பண்ணுவார். இதை விட ஹைலைட் என்னன்னா, நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டில் அழகழகாக பெயிண்டிங் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அதை ஒரு நாள் மெய் மறந்து நின்று பார்த்துட்டு இருந்தா அங்கே நம்ம சோஃபி வந்து கேட்பாங்க, என்ன இந்த இடத்த உத்து பார்த்துட்ருக்க அப்படின்னா, இல்லை ஒன்றும் இல்லை, பல்ப் ஏதோ ஹீட்டாக தெரிஞ்சிச்சு அதனால் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சமாளிச்சிருவார். நம்ம சோஃபி இவரை கூட்டிகிட்டு போய் ஒரு தடவை வீட்டில் ட்ராப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல மழையில் நனைஞ்சிடுறாங்க. இவங்களும் சேர்ந்து வீட்டுக்குள்ளே வந்தால் மழையில் நினைஞ்சிட்டு வந்தவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுக்காக இவர் உள்ளே போய் எடுக்கிறதுக்குள்ள இவருக்கு தான் கண்ணு தெரியாதே நம்மளுக்கு என்ன பிரச்சனைங்கிற மாதிரி இவங்க வேக வேகமாக ட்ரெஸ்ஸே மாற்ற போகிறாங்க. அவர் டக்குன்னு சங்கடப்பட்டுட்டு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு நேராக ரூமுக்கு போயிடுறாரு. அதே மாதிரி இவர் வீட்டில் ஒரு ஐ மாஸ்க் வச்சுருப்பாரு. எதுக்காக அப்படின்னு சொன்னோம்னா, அதை மாட்டிட்டு அப்பப்போ கண்ணு தெரியாமையே இருந்தாலும் இந்த இடத்த ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி செய்கிறதுக்காக அந்த ஐ மாஸ்க்கை நம்ம சோஃபி எடுத்துகிட்டு கேட்குறாங்க, இந்த ஐ மாஸ்க் எதுக்கு வச்சுருக்க, உனக்கு இது தேவையே இல்லையே அப்படின்னா, இல்லை ஒரு சில நேரம் நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஐ மாஸ்க்கை போட்டு தூங்குவேன் அப்படின்னு சொன்னால், இந்த ஐ மாஸ்க்கை இப்போ நான் போட்டுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க போட்டுட்டு என்னோட ஒயின் கிளாஸை எங்கே வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறேங்கிற பேரில் மொத்தத்தையும் தள்ளி விட போகிறாங்க. நம்மளுக்கு தான் கண்ணு தெரியுமா, டக்குன்னு அவங்களுக்கு தெரியாமல் வேகமாக எடுத்து இவங்களை அப்படியே கிட்டக்க கட்டி பிடிச்சா அவ்வளவுதான், வழக்கம் போல தான், விளக்கம் கேட்கக்கூடாது. மறுநாள் காலையில் இவர் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள கிச்சனே அலங்கோலமாக கிடக்கிறது நம்மளுக்கு காமிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முட்டையெல்லாம் ஒரு பக்கம் சிந்துது, பால்லாம் ஒரு பக்கம் சிந்துது. என்னன்னா நம்ம சோஃபி ஐ மாஸ்க்கை போட்டுக்கிட்டே அந்த இடத்துல சமைக்கிறேங்கிற பேரில் அந்த இடத்தையே அலங்கோலம் பண்ணி வச்சுருக்காங்க. எப்பொழுதும் போல் இவர் ஈவினிங் ரெஸ்டாரண்ட்டில் வாசிக்கிறாரு. அங்கே வர நம்ம ப்ரமோத் பார்த்தீங்கன்னா, எனக்காக நீ ஸ்பெஷலாக வாசிக்கணும்னு சொல்லி கேட்டால், ஓகே சார் வாசிச்சுட்டா போச்சுன்னா நீ இப்போ வாசிக்க வேணாம், நாளைக்கு வந்து என் வீட்டுக்கு நீ ப்ரைவேட் கான்செப்டுக்காக வரணும், அதுக்காக இந்த அட்வான்ஸு, நாளைக்கு வந்து என்னோட வெட்டிங் அனிவர்சரி, என் ஒய்ஃபை நீ சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக நீ வீட்டில் வந்து வாசிக்கணும், உன்னோட மியூசிக்னா கண்டிப்பாக அவளுக்கு பிடிக்கும். மறுநாள் காலையில் நம்ம ஆகாஷ் பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராரு. உண்மை என்னன்னா, இது வரைக்கும் எந்த படத்துலையுமே இல்லாத அளவுக்கு தரமான சம்பவம் இந்த படத்தில் பண்ணி விட்ருப்பாங்க. இதுக்கப்புறம் படம் வேற லெவலில் போகணும்பா. அங்கே வந்த நம்ம ஆகாஷ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு காலிங் பெல் அடித்தா உள்ளேருந்து வெளியே வர்றது நம்ம சிமி. வெளியே வந்தோடனே, யார் நீங்கள், என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேட்டால், நான் வந்து ஒரு ப்ரைவேட் கான்செர்ட்டுக்காக வந்திருக்கேன், பிரமோத் சார் தான் வர சொன்னார், உங்களோட வெட்டிங் அனிவர்சரிக்கு என்னோட வாழ்த்துக்கள் மேம் அப்படின்னா, நீங்கள் வந்ததுன்னா ஓகே, ஆனால் சார் இல்லை, சார் வெளியூர் போயிருக்காரு அப்படின்னா, இல்லை மேடம் சார் வந்து கரெக்டாக இப்போ தான் வர சொல்லி சொன்னார், எனக்கு இதுக்காக அட்வான்ஸே பே பண்ணியிருக்காரு, நீங்கள் வேணால் சாருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டுங்கிறதுக்காக சொல்லலை. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக எதிர்த்த வீட்டு டோர் திறக்குது. அதுலேருந்து டிசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசான அம்மா எட்டி பார்க்குறாங்க. அவங்க எட்டி பார்த்தோன்னே நம்ம சிமி சிரிச்சுக்கிட்டே, ஓகே நீங்கள் வாங்க, நான் பிரமோத்துக்கு ஃபோன் அடித்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பியானோவில் உட்கார வச்சுட்டு நம்ம பிரமோத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன இது திடீர்னு சர்ப்ரைஸை, நீங்கள் முதல்ல என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் ஒழுங்காவது ட்ரெஸ் பண்ணியிருப்பேன்ல, நான் ரொம்ப அலங்கோலமாக இருக்கேன், ஓகே ரொம்ப ஹாப்பி, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணால், இவருக்கு கண்ணு தெரியாதுங்கிறதுனால இவங்க கேட்குறாங்க, நீங்கள் ஃபுல் பிளைண்டா இல்லை லைட்டாக அப்படி கண்ணு தெரியுமானா, இல்லை மேடம் எனக்கு ஃபுல்லாகவே பிளைண்டு, இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி ஸ்டோரி சொல்லி வச்சுருப்பாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 14 வயசில் கிரிக்கெட் விளையாடும்போது என் தலையில் அடிபட்டுருச்சு, அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ணோட சென்சார் போனதுனால எனக்கு அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ஃபுல் பிளைண்டு, எனக்கு கண்ணே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பார். அதே கதையை இவங்கள்ட்ட சொன்னோன்னே, ஓ அப்படியா நீங்கள் ஃபுல் பிளைண்டா, ஓகே அப்படின்னு சொன்ன உடனே இவர் அழகாக பியானோவில் உட்காந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் வாசிக்கும் போதே வாவ் சூப்பர் அப்படின்னு கை தட்டிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஃபேஸ் ஒரு மாதிரி மாறுறதை நம்மளுக்கு காமிக்கிறாங்க.
என்னடா ஃபேஸ் ஒரு மாதிரி மாறுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்கே அவர் பார்க்குற இடத்துல கீழே பிளட்டாக சிந்தி கிடக்கு. ஒரு கால் மட்டும் நம்மளுக்கு தெரியுது. இவர் அப்படியே வாசிக்கிறத நிப்பாட்டிட்டு, மேடம் வாஷ்ரூம் போகணும் அப்படின்னு கேட்டவுடனே, சரி வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனால் அந்த இடத்துல ஃப்ளவர்ஸ்லாம் கீழே கொட்டி கிடக்கு. அந்த இடத்துல பிளட்டாக சிந்தி கிடக்கு. அங்கே ஒருத்தர் இறந்தும் கிடக்கிறாரு. யாருன்னு சொல்லிட்டு நம்மளால் திரும்பி பார்க்க முடியலை. இவர் கண்ணு தெரியாதுங்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டாக இவங்க கூட்டிகிட்டு போன பாதையிலேயே போனால் மனுஷன் ரெஸ்ட் ரூம்குள்ளே போனால் அப்படியே தவிச்சு போயிட்டு மெல்ல ரெஸ்ட் ரூமில் யூரின் பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே கேமராவை நம்மளுக்கு திருப்பி காட்டுறாங்க. அவருக்கு பின்னாடி ஒரு பல்கான ஆள் கையில் துப்பாக்கியோடு நின்றுட்டுருக்கேன். யாரா அவன் முரட்ட ஆளாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஆள் நல்லா பல்காக இருக்காப்புல. ஆனால் நம்ம ஆள் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்க முடியாமல் சைலண்ட்டாக அப்படியே வெளியே வந்தா அவரை இவருக்கு பின்னாடியே வெளியே வராரு. நம்ம சிங்கி அப்படியே கையை காட்டுறாங்க, அமைதியாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு. ஆஹா, இது வேறையான்னு பார்த்தா அப்படியே கூட்டிகிட்டு வரும்போது தான் காமிக்கிறாங்க நம்மளுக்கு இறந்து கிடக்கிறது நம்ம பிரமோத் தான். இவரால் எந்த ரியாக்ஷனும் கொடுக்க முடியாமல் மறுபடியும் போய் பியானோவில் உட்காந்து மறுபடியும் வாசிக்க ஆரம்பித்தா நம்மளுக்கு அப்படியே நடந்ததை காமிக்கிறாங்க. நம்ம பிரமோத் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அழகாக ஒரு ஃபாரின் பிராண்ட் சரக்கை வாங்கிட்டு கையில் ஒரு ஃப்ளவர் வாஷை வாங்கிட்டு அழகாக ஃபெரோச்சர் சாக்லேட்லாம் வாங்கிட்டு ஒய்ஃபை சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வீட்டுக்குள்ளே வந்தா, என்னடா டேபிள் மேலே துப்பாக்கி இருக்குது அப்படின்னு கையில் கன் எடுத்து வச்சுட்டு எங்கள் ஒய்ஃபோட சவுண்டு உள்ளுக்குள்ளே கசமுசான்னு சிலுங்கிற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு கதவை திறந்தா பெட்ரூம்குள்ளே அவங்களும் அந்த பைல்வானும் அப்படியே நம்மளுக்கு பாட்டில் கீழே விழுந்ததை மட்டும்தான் காமிக்கிறாங்க. இங்கே நம்மளுக்கு காமிச்சா இவரை விடாமல் பியானோ வாசிக்கிட்டே இருக்காரு. அந்த டெட் பாடி அப்படியே அந்த பைல்வான் உள்ளே தூக்கிட்டு போகிறான். இவங்க அதுக்குள்ளே அந்த பிளட்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா துணியை போட்டு தொடச்சிட்டு அப்பப்போ வந்து நம்மளால் முன்னாடி கையை தட்டி வாவ் சூப்பர் அமேசிங் அமேசிங் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஆகாஷ் மூஞ்சில் எந்த ரியாக்ஷனும் காட்ட முடியாமல் செம்மையாக நடித்து அப்படியே வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. டெட் பாடியை உள்ளே இழுத்துட்டு போன பைல்வான் பார்த்தீங்கன்னா அழகா அந்த டெட் பாடியை ஒரு சூட்கேஸில் வச்சு இங்கே தள்ளிட்டு வராரு. கரெக்டாக இங்கே நம்ம ஆகாஷ்டை கொண்டு வரும்போது ஏய் அவரோட வாட்சை எடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சிக்னலை கொடுத்தா டக்குன்னு உள்ளேருந்து டெட் பாடியிலேருந்து கையை மட்டும் வெளியே எடுக்கிறாங்க சூட்கேஸ்க்கு வெளியே. அப்படியே வாட்சையும் கழட்டிட்டு அவரோட மோதிரத்தையும் கழட்டிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கையை உள்ளே வைக்கிறாங்க. நம்மளுக்கு அப்படியே உதடலாம் கிட்டுன்னு நடுங்கிக்கிட்டே வாசிச்சுட்டு இருக்காரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா வாங்க பிரமோத் வாவ் கமான் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிற மாதிரி கதவை திறந்தா இவருக்கு ஒன்றுமே புரியாமல் சைலண்ட்டாக வாசிச்சுட்டு இருக்காரு. நம்மால் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பேசி வச்சுருந்த வீடியோ ரெக்கார்டில் இருந்து வாவ் அமேசிங் சூப்பர் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்து இவங்க டேப் ரெக்கார்டில் வச்சு ப்ளே பண்ணுறாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் அர்ஜென்ட்டாக வெளியே கிளம்ப வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு கிளம்புறீங்களே, எப்போ வருவீங்க, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாவே பேசிட்டு மறுபடியும் நம்ம பிரமோதை அனுப்புகிற மாதிரி அவங்க கதவையே சாத்துறாங்க. கரெக்டாக நம்ம பைல்வான சூட்கேஸை தள்ளிட்டே வெளியே போயிடுறாரு. நம்ம ஆகாஷ் விடாமல் கொடுத்த காசுக்கு பாதகம் இல்லாமல் வாசிச்சுட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ மனுஷன் வாசிக்கிறாரா, இந்த கொலையை பார்த்த நடுக்கத்தில் கையை ஆட்டோமேட்டிக்காக வாசிக்குதா அப்படிங்கிறது தான் பெரிய டவுட்டே. இவங்க அப்படியே சத்தமாக கூட அழுக முடியாமல் அப்படியே மெல்ல அழுதுகிட்டே டக்குன்னு வந்து சொல்கிறாங்க, பிரமோத் வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொல்லி நினைக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க, மீதி அட்வான்ஸ் போக மீதி அமௌண்ட் ஏதாவது தரணுமானா இல்லை நான் சேரிட்டியை வாங்கிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு டீ கடையில் வந்து உட்காந்துருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாட்ரி சீட்டு விற்கிற அம்மா வந்து பக்கத்தில் இருக்கவனை லாட்ரி சீட்டு வாங்கிக்கன்னு சொல்லி சொன்னால் அவன் வாங்க மாட்டேன்னு உட்காந்துருக்கான். இவருக்கு கண்ணு தெரியாதன்னொடனே சார் நீங்கள் கண்ணு தெரியாதுல அப்படியே ஒரு சீட்டை தொடுங்க சார், கண்டிப்பாக அது லக்கியான சீட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவரை தொட சொல்லி பார்த்துக்க சார் தொட்ட லக்கியான சீட்டு வாங்கினேன்னா கண்டிப்பாக உனக்கு ஜாக் பாட்டுத்தான்னு சொல்லிட்டு 100 ரூபாய்க்கு டிக்கெட்டு விற்றுட்டாங்க. சார் உனக்கு என்ன சார் ஹெல்ப் வேணும் சொல்லு சார்னா, எனக்கு ஒரு ஆட்டோ மட்டும் பிடிக்கணும்னு சொன்னால் டக்குன்னு அங்கே இவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்டோ டிரைவர் முரளி இங்கே வா ஆட்டோ வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஆட்டோவில் ஏற்றி விடுறாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராயோட தீவிர ரசிகர் போல் ஐஸ்வர்யா ராய் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சுருக்காரு. நேராக எங்கே சார் போகணுன்னு கேட்டால் போலீஸ் ஸ்டேஷன் போனால் நேராக போலீஸ் ஸ்டேஷனில் இறங்கினோடனே இவருக்கு கண்ணு தெரியாதுன்னொடனே கஷ்டப்பட்டு கான்ஸ்டபிள் கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்க எஸ்ஐட்ட உட்கார வைக்கிறாரு. என்ன சார் விஷயம், என்ன கேஸுன்னு சொல்லி கேட்டால் சார் ஒரு மர்டர் கேஸ் சார், மர்டர் கேஸை ரிப்போர்ட் பண்ணணும்னு சொன்னால் என்னது கொலை கேஸா, யார் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒய்யால நம்மளுக்கு உள்ளேருந்து இன்ஸ்பெக்டர் எட்டி பார்க்குறாரு. அது வேற யாரும் இல்லை நம்ம பைல்வான் தான். அவரை பார்த்தோன்னே இவருக்கு கை கால்லாம் வெட்ட நடுங்கிருச்சு. அவர் உள்ளேருந்து வெளியே வந்து என்ன மர்டர் கேஸ் சொல்லு என்ன அப்படின்னு இவரை பார்த்துட்டு கேட்டால் இவருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் சார்
ராணி சார், என்னோட ஃபோனை அதை யாரோ கொண்டுட்டாங்க சார். அப்படியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே கூட வந்து விசாரிக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டுட்டு வெளியே கிளம்புனா, சார் நீங்கள் எதுக்குன்னா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லோரும் இங்கேயே இருங்கன்னு இவர் மேலே ஃபுல் டவுட்டோட இவரோட கிளம்புறாரு. வெளியே வந்தால் கரெக்டாக ஜீப் எடுத்துகிட்டு வராரு. வழியை மறித்து ஒரு லேடி வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம இன்ஸ்பெக்டர் மனோகரோட ஒய்ஃபு. அவர் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு பயந்தவராக இருக்கார். ஊருக்கே ராஜானாலும் வீட்டுக்கு தொடப்பக்கட்ட தானே அப்படிங்கிறது சும்மாவா? அவங்க வந்து கண்டமானிக்க கத்துறாங்க. நான் காலையிலேருந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், ஃபோன் சுவிச் ஆஃபில் செஞ்சுருக்கேன்னா ஐ லவ் யூ டார்லிங் அப்படின்னு டபக்குன்னு அவங்கள ஆஃப் ஆக்கிறாரு. வேறு ஒன்றும் இல்லை, காலையிலேருந்து மீட்டிங்கில் இருந்தேன்டா, இப்போயுமே ஒரு எமர்ஜென்சி, அதுக்காக தான் கிளம்புறேன், நீ கோச்சிக்காமல் நீ வீட்டில் இரு, ஈவினிங் வந்து ஸ்பெஷலாக கொண்டாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புனா, நேராக இவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன உடனே உள்ள இவர் வச்சிருக்கதை ஃபுல்லாக பார்த்துட்டு இவன் உண்மையிலே கண்ணு தெரியாதவனா இல்லையான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செக் பண்ணிட்டு இருந்தா, டக்குன்னு அந்த ஐலண்ட்ஸ் அங்கே வச்சிருக்கதை நம்ம ஆகாஷ் பார்த்துட்டு டபக்குன்னு தூக்கி பாக்கெட்டில் ஒழிச்சு வச்சிடறாரு. இவர் நடந்து போகும்போது அப்படியே குறுக்கால கையை நீட்டுறது செய்கிறதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இவர் செக் பண்ணிகிட்டே இருக்காரு. இவருக்கு காஃபி வேணுமா சார், குடிக்க தண்ணி வேணுமா சார்னு சொல்லிட்டு வேகமாக தண்ணி எடுத்து கொடுத்துட்டு கரெக்டாக நின்று தண்ணி குடிச்சிட்டு இருந்தா, கையில் கத்தியை வச்சுட்டு நேராக நம்ம ஆகாஷை பார்த்து எரிகிறாரு. ஆனால் கொஞ்சம் கூட அசையாமல் அவர் பாட்டுக்கு அப்படியே நிற்கிறாரு. ஒய்யால என்னதான் கண்ணு தெரியாதவனாக இருந்தாலும் டக்குன்னு கத்தியால் எரியும் போது விலக தோணும்ல, நல்ல ட்ரைனிங்னு நினைக்கிறேன். அப்படியே அசையாமல் இருந்தால் கரெக்டாக இவர் அப்படியே பதறி பேசுகிறாரு. வெளியே ஸ்கூல் பஸ்ஸோட சவுண்டு கேட்டோடனே, சார் பின்ட்டு கீழ் வீட்டு பையன், அவன் தான் சார் என் பூனை ஏதோ பண்ணியிருக்கான், கொண்டிருக்கான், நீங்கள் உடனே பாருங்கள் சார், அவனை கூப்பிட்டு விசாரிங்க சார்னு சொல்லும்போது கரெக்டாக இவரோட ஃபோனை அங்கே வந்துடுது. வந்த உடனே, ராணி உனக்கு எதுவும் ஆகலையா, 2 நாளாக காணோம் சார், நான் செத்து போயிடுச்சேன்னு பயந்தே போயிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, வா இந்த சாப்பிடு அப்படின்னு இவர் அங்கே இருக்க பால் எடுத்து கொடுத்தோம்னா, சரி உண்மையிலே குருடன் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஆகாஷும் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் போல் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அன்னைக்கு ஈவினிங் வாசிச்சுக்கிட்டு இருந்தா, இவர் உண்மையிலே கண்ணு தெரியலையான்னு செக் பண்ணுறதுக்கு அங்கே நம்ம சிமி வராங்க. அங்கே இவரோட ரியாக்ஷன் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாதுங்கிறத எல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புனா, மறுநாள் டிவி நியூஸ் ஃபுல்லாக நம்ம பிரமோத் இறந்துட்டாரு. அவரோட டெட் பாடி பார்த்தீங்கன்னா ஒரு சூட் கேஸில் நம்மளுக்கு ஆத்தோரத்தில் கிடச்சிருக்கு. அவர் வெளியே கிளம்பும்போது 1 கோடி ரூபா கேஷ் வச்சுருந்தாரு, அந்த கேஷையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்கொயரி பண்ணுறாங்க. அதுக்கு சாட்சி சொல்கிறதுக்கு நம்ம ஆகாஷையும் அங்கே வர சொல்லியிருக்காங்க. அங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஆஃபீஸரே நம்ம பைல்வான் மனோகர் தான். நம்ம ஆகாஷ்கிட்ட என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்குறாங்கன்னா, கரெக்டாக ஆகாஷ் உள்ளே வரும்போது அவரில் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு வெளியே கிளம்பும்போது ஒரு பில்டரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாரு அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக நம்ம ஆகாஷ்கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க. அவர் டக்குன்னு பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகி கண்ணாடியை கழட்டி போட்டுட்டு, சார் இவங்க 2 பேர் தான் சார் கொலை பண்ணது, இந்த ஆள் தான் சார் அவரோட டெட் பாடியை சூட்கேஸில் வச்சு இழுத்துட்டு போனார், நான் பார்த்தேன் சார், எனக்கு பாருங்கள் நல்லா கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்லி காமிச்சா, இதை ஃபுல்லாக அவர் நினச்சி பார்த்துட்டு எதுவுமே ரியாக்ஷன் கொடுக்க முடியாமல் சத்தம் இல்லாமல் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கையெழுத்து போடுறாரு. மறுநாள் நம்ம பிரமோத் இறந்ததுக்கு துக்கம் அனுசரிக்கிற ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆகாஷ் தான் வாசிச்சுட்டு இருக்காரு. அங்கே எல்லாருமே இருந்தால் நம்ம சிமி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே பேசுகிறாங்க. பேசி முடிச்சோடனே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட போனால் நம்ம டிசா மட்டும் அங்கே இருக்க எஸ்ஐயை கூப்பிட்டு சொல்கிறாரு, அந்த சிமி பூரா பொய்யா சொல்கிறா, கரெக்டாக பிரமோத் அந்த மியூசிஷியன் வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டாரு, அந்த பியானோ வாசிக்கிற பையன் உள்ளே போகும்போது உள்ளுக்குள்ளே வேற ஒரு ஆளும் இருந்தார். வேற ஒரு ஆளா? ஆமாம், நல்லா தடியாக பைல்வான் மாதிரி இருந்தார், நான் உள்ளே போகிறத பார்த்தேன், நான் சொன்னேன்னு சொல்லாமல் நீங்கள் போய் ஜென்ரலாக விசாரிக்கிற மாதிரி விசாரித்து பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு உண்மை தெரியும் அப்படின்னு சொன்னால் அந்த எஸ்ஐ ரொம்ப கேஷுவலாக போய் நம்ம சிமிட்ட கேட்குறாங்க, அந்த டயத்தில் வேறு ஏதோ ஒரு 3rd பர்சன் அங்கே இருந்ததா எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டால், அது வேறு யாரும் இல்லை, பீஸா டெலிவரி பண்ண டெலிவரி பாய் தான், மற்றபடி வேறு யாரும் கிடையாதுன்னு அப்படியே சமாளிச்சிடுறாங்க. இங்கே இன்ஸ்பெக்டரோட வீட்டில் இன்ஸ்பெக்டர் அவங்க ஒய்ஃபும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கேஸில் எனக்கு என்னமோ சிமி மேலே தாங்க சந்தேகமாக இருக்குது, அவள் பார்த்தீங்கன்னா வயசு கம்மியாக உள்ளவ, கண்டிப்பாக வேறு ஏதாவது ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சுருப்பா, அவன் தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரமோதை கொலை பண்ணியிருக்கணும், நீங்கள் அந்த ஆங்கிளில் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்கள் அப்படின்னு ஒய்ஃப் ஐடியா கொடுத்தா, அங்கே உட்காந்துருக்க நம்ம எஸ்ஐ சொல்கிறாரு, ஆமாம் மேடம் சொல்கிறது சரிதான் சார், ஏன்னா நம்ம டிசாங்கிறவங்க சொன்னாங்க வேற ஒரு 3rd பர்சன் அந்த வீட்டில் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு, அவன் பார்க்க பைல்வான் மாதிரி இருந்தான்னு வேற சொன்னாங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு அப்படியே படப்படப்படன்னு கையெல்லாம் நடுங்குது. அப்படின்னா முன்னும் இல்லை, ஸ்டேஷனுக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டை வர சொல்லி அவன் எப்படி இருப்பான்னு வரைய சொல்ல வேண்டியதானே அப்படின்னு நம்ம இன்ஸ்பெக்டர் ஒய்ஃப் ஐடியா கொடுத்தா, இல்லை ஸ்டேஷனுக்குலாம் கூட்டிகிட்டு வர வேணாம், வயசானவங்க, நம்ம வேணால் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கே போகலாம்
அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முடிச்சா அங்கே மறுபடியும் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஆகாஷ் நம்ம பிரமோத் வீட்டுக்காக கீழே அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இறங்குறாரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரமோதோட பொண்ணு டேனி பார்த்தீங்கன்னா இப்போ துக்கத்தினால இங்கே தான் வந்து வீட்டில் இருக்காங்க. நம்ம சிமி பார்த்தீங்கன்னா டேனியை கூப்பிட்டு எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுமா, கீழே போய் ஒரு பால் பாக்கெட்டும் மாத்திரையும் வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லி கரெக்டாக நம்ம டேனியை அனுப்பிவிட்றாங்க. அனுப்பி விட்டுட்டு நேராக டிசா வீட்டில் போய் ரொம்ப தலைவலிக்குது, எனக்கு தலைவலி மாத்திரை ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டோன்னே இந்த எடுத்து தரேம்மா அப்படின்னு நம்ம டிசா உள்ளே போகிறாங்க. இவங்க அப்படியே மயங்கி விழுகிற மாதிரி காமிச்சா என்னாச்சு வா அப்படின்னு தோளில் கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்மளுக்கு கரெக்டாக இங்கே லிஃப்டில் மேலே ஏறி நம்ம ஆகாஷ் லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. நேராக எதுக்க பார்த்தீங்கன்னா டிசாவோட வீட்டு மாடியிலேருந்து நம்ம சிமி டிசாவை அப்படியே தூக்கி கீழே தள்ளி விடுறாங்க. இவர் படன்னு கையில் இருந்த ஸ்டிக்கை கீழே விட்டுட்டு தடுமாறுனா திரும்பி பார்த்தவங்களுக்கு மறுபடியும் டவுட்டு. அப்படியே சைலண்ட்டாக பார்த்தீங்கன்னா எதையுமே பார்க்காத மாதிரி இந்த பக்கம் திரும்பி நம்ம சிமி வீட்டு காலிங் பெல்ல அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இவங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து நின்னா அவ்வளவுதான். விழுந்தவங்களை பார்க்கறதுக்கு மொத்தமாக போலீஸ் எல்லாருமே வந்து என்கொயரி பண்ணால் அங்கே டேனி இருந்துட்டு இவர்கிட்ட கொஞ்சமாவது பியானோ கற்றுக்கணும்னு சொல்லிட்டு பியானோ கிளாஸ்க்காக இவரை வர சொல்லியிருப்பாங்க. இங்கே போலீஸ் எல்லாருமே வந்து நின்னா நம்ம டேனி வந்து ஆகாஷ்கிட்ட பேச போகிறாங்க. டக்குன்னு நம்ம சிமி அங்கே வந்து இங்கே வாமா, நம்ம அப்பாவுக்கு ப்ரேயர் இருக்கு இல்லையா, வா ப்ரேயர் பண்ண போவோம்னு சொல்லிட்டு நம்ம டேனியை கூப்பிட்டுட்டு போனால் இவர் கை கால்லாம் விடன்னு வந்து நேராக வீட்டுக்கு வந்துடுறாரு. எப்பயும் போல் நம்ம பிண்டுக்கு இவருக்கு கண்ணு தெரியுமாங்கிற டவுட் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாருனா பெரிய ஒரு கம்பி எடுத்து அதில் மொபைலில் வீடியோவை மாட்டி கரெக்டாக இவரோட ஜன்னலுக்கு நேராக வைக்கிறாரு. இவர் பதறிக்கிட்டே வீட்டுக்கு வந்தவர் கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு எப்பொழுதும் போல் வேகமாக டக்குன்னு ராணிக்கு பால் எடுத்து வைக்க செய்யணும் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு. இதை ஃபுல்லாகவே நம்ம பிண்டு வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு என்னன்னு சொல்லிட்டு பதறி போய் வெளியே போய் கதவை திறந்தா வந்திருக்காது நம்ம சிமி. வேற ஒன்றும் இல்லை, நம்ம பிரமோத்துக்கு ப்ரேயர் முடிஞ்சு அதான் ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட அப்படியே கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன், இந்தாங்க பிரசாதம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிரசாதத்தை கொடுத்தா அவர் பிரசாதத்தை சாப்பிட்டோன்னே வாங்க உட்காருங்க காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை காஃபி போடுங்கன்னொன்னே இவர் அப்படியே பதறிக்கிட்டே போய் உள்ள காஃபி போடுறாரு. கரெக்டாக காஃபி போட்டுட்டு திரும்பினா பக்குன்னு ஆயிடுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பேய் மாஸ்கை போட்டுட்டு இவங்க உட்காந்துருக்காங்க. மனுஷன் எந்த ரியாக்ஷனும் கொடுக்க முடியாமல் ரொம்ப கேஷுவலாக வேகமாக காஃபியை போட்டுட்டு இங்கே வெளியே எடுத்துகிட்டு வந்து மேடம் இந்தாங்க காஃபி சாப்பிடுங்கண்ணா, இப்போ இருக்கடா உனக்குங்கிற மாதிரி இவருக்கு தான் கண்ணு தெரியாதுல என்ன பண்ணுவார் பார்ப்போன்னு காஃபியில் இவர் கண்ணு முன்னாடியே விஷத்தை கலக்கிறாங்க. மனுஷன் அப்படியே ஸ்பூனால் கிண்டிக்கிட்டே உட்காந்துருந்தா காஃபி சாப்பிடுங்க ஆகாஷ், ஏன் உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை மேடம் பிஸ்கெட் எடுக்கணும் வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கரெக்டாக காஃபி கப்பை கீழே தள்ளி விட்டா அவ்வளவுதான். ஏன்டா இத்தனை நாள் பொய்யா சொன்னேன்னு டக்குன்னு ஹேண்ட்பேக்லேருந்து கண்ணை தூக்கி நீட்டிடுறாங்க. கண்ணாடி கட்டுற முதனா அவர் பதறி போய் கிட்டுக்கிட்டு நடுங்கிட்டு வேகமாக கண்ணாடியெல்லாம் கழட்டிடுறாரு. டக்குன்னு இவங்க ட்ரிகரை அமுக்குனா பார்த்தா அவ்வளவுதான். என்ன ஆச்சுன்னு பார்த்தா அதுவும் ஃபேக் கன் தான். உன்னைய மாதிரியே மரியாதையை உண்மையை சொல்கிறா, ஏன்டா இப்படி கண்ணு தெரியாத மாதிரி எல்லாத்தையும் நடிச்சிட்டு இருக்கேனா மேடம், இது ஒரு கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட் மேடம், பியானோ வந்து கண்ணு தெரியாமே வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் மேடம் இப்படிலாம் பண்ணேன், எனக்கு தான் உண்மையிலே கண்ணு தெரியாதுன்னு சொல்லி நினச்சிட்டிங்களே மேடம், விட்டுருங்க மேடம், யாருக்குமே இந்த உண்மை தெரியாது, எனக்கு கண்ணு தெரியாதுங்கிறதுனால அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு எழுதி கொடுத்துட்டேன்ல, கொஞ்ச நாளில் நான் பூனையை விட்டு போயிடுவேன், லண்டனுக்கு போகிறேன், நான் திரும்பி இங்கே வரவே மாட்டேன், எந்த பிரச்சனையுமே நடக்கல, நான் எதுவுமே பார்க்கல, அப்படியே தான் எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க, தயவுசெய்து இந்த பிரச்சனை இப்படியே விட்டுருங்க மேடம், நான் கிளம்பி ஊரை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு அப்படியே கை காலெலாம் ஒரு மாதிரி விட நடுங்குது. எந்திரிச்சு அவர் அப்படியே தடுமாறி விழுந்தா மரியாதை உண்மை சொல்லு, நீ எனக்கு என்ன கொடுத்த அப்படின்னு கேட்டு பயந்து நடுங்கி விழுகிறாரு. இவங்க சத்தம் இல்லாமல் எல்லா ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணா அவ்வளவுதான். கீழே இவர் அப்படியே மயங்கி விழுந்தா நம்ம சோஃபியை காட்டுறாங்க. இவரை பார்க்கறதுக்காக நேராக வீட்டுக்கு வந்தால் கீழே நம்ம பின்ட்டு நின்றுட்டு ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று காட்டுறேன், இதை பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு போங்கண்ணா. ஏய் போடா, நானே ஒரு முக்கியமான வேலையாக போகிறேன்னா, இல்லை நீங்கள் காசே கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல, இந்த வீடியோவை பாருங்க, அப்புறமேட்டுக்கு எனக்கு காசு கொடுங்கன்னு காமிச்சா இவர் கண்ணு தெரிகிறத இவன் வீடியோ எடுத்து வச்சிருக்கான்ல அதை பார்த்த உடனே அப்படியே டென்ஷன் ஆகிட்டு வேகமாக மாடிக்கு போய் கதவை தட்டினா கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க, யாருமே திறக்கலை. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தட்டிக்கிட்டே இருந்தா டக்குன்னு கதவை திறக்கிற சவுண்டு கேட்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா கதவை திறந்துட்டு உள்ளே போனால் நம்ம சிமி வெறும் துண்டை மட்டும் கட்டிக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க. அதை பார்த்து டென்ஷனான சோஃபி
நீங்கள் என்ன இப்படி வந்து இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை பிரமோத் இறந்ததில் மனசு கொஞ்சம் வெக்ஸாக இருந்தே செஞ்சேன், ஆறுதல் சொல்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இனி ஆகாஷ் இங்கே வர சொல்லியிருந்தாரு செஞ்சுருந்தாருன்னா, உங்களுக்கு தெரியுமா ஆகாஷ்க்கு கண்ணு தெரியும்னு? அப்படின்னா, என்னது கண்ணு தெரியுமா, என்ன சொல்கிறீங்கன்னா? ஆமாம் கண்ணு தெரியும்னா, எப்படி கண்ணு தெரியும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இது நீங்கள் ஆகாஷ்ட தான் கேட்கணும், எங்காவே அப்படின்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே அவர் பெட்ரூமில் வெறும் டவலோட படுத்து கிடக்கிறத காட்டுறாங்க. ஆகாஷ் ஆகாஷ் அப்படின்னு எழுப்புறாங்க. மனுஷன் செத்து போயிட்டா என்ன ஆக போதும்னு பார்த்தோம்னா, அப்படியே அவர் மயக்கத்திலேயே இங்கிட்டு திரும்பி படுக்கிறாரு. துரோகி, என்னை இப்படி ஏமாத்திட்டியே, இனி என் மூஞ்சிலேயே முடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நேராக வந்து, நான் ஒரு மெசேஜ் சொன்னேன்னு மட்டும் சொல்லிடுங்க, இனிமேல் அவன் எனக்கு ஃபோனும் பண்ணக்கூடாது, அந்த பியானோவை நான் வித்துட்டேன்னு சொல்லிடுங்க, இனிமேல் அவன் ரெஸ்டாரண்ட் பக்கமாக தலை வச்சு கூட படுக்கக்கூடாது. ரொம்ப அழகாக ஆறுதல் சொல்கிறான்ல அப்படின்னு கோமா அங்கேருந்து கிளம்பி கீழே போயிடுறாங்க. மனுஷன் உயிரோட தான்டா இருக்கா, அப்போ என்னடா ஆச்சு இவனுக்கு அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக கண்ணு முழிக்கிறாரு. கண்ணு முழிச்சா கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டிஷாக இருக்கிறத நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அவர் அப்படியே பதறி போய் தொட்டு தொட்டு பார்க்குறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு கண்ணு தெரியல. அலறி அடித்து பாத்ரூம்குள்ளே போய் தண்ணியெல்லாம் அடித்து கண்ணை கரெக்டாக கழுவிட்டு பார்த்தாலுமே அவருக்கு சுத்தமாக கண்ணு தெரியல. பாவி, என்ன பண்ண, என் கண்ணை என்ன பண்ண, மரியாதை என் கண்ணை சரி பண்ணணும், உடனே நீ ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போ, மரியாதையை சொல்லு, என்ன தான் பண்ணேன்னு கேட்டால், எங்கே வேணாலும் போ, யார்கிட்ட வேணாலும் சொல்லு, உன்னை பற்றி ஸ்பெஷலாக ஆர்டிக்கிளே எழுதியிருக்காங்களா, கண்ணு தெரியாத பெரிய பியானோயிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் போய் சொல்லு, இத்தனை நாளும் எனக்கு கண்ணு தெரியும், இப்போ தான் கண்ணு தெரியாமல் போயிடுச்சு, இவங்க தான் இப்படி பண்ணாங்கன்னு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னை எவனும் நம்பவும் மாட்டான், அதுக்கு மீறினா உன்னே தான் தூக்கி உள்ளேயும் போடுவான் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பி கீழே போனவங்க வின்ட்டு இவங்கள்ட்டையும் கொண்டு வந்து அந்த மொபைலை காமிச்சா, அவங்க கேட்குறாங்க, என்ன எவிடன்ஸ் வச்சுருக்க, அவனுக்கு கண்ணு தெரியும்னு நீ தான் காமிச்சியாமல சோஃபிட்ட அப்படின்னா, ஆமாம் இங்கே பாருங்கள் வீடியோ அப்படின்னு சொன்னால், டக்குன்னு அந்த வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டு, எங்கே ஒரு வீடியோவையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க. இப்போ நம்ம ஆகாஷ்க்கு கண்ணு தெரியுங்கிறதுக்கு எந்த ஆதாரமுமே இல்லை. நம்ம சிமி இங்கே ஆஃபீஸில் இருக்காங்க. நம்ம மனோகர் பார்த்தீங்கன்னா என்கொயரிக்காக வந்திருக்க மாதிரி இங்கே வராரு. வந்த உடனே அவனுக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உடனே அவனை கொலை தானே பண்ணியிருக்கணும். நீ எதுக்கு அவன் கண்ணை மட்டும் காலி பண்ணனா, என்னை பார்த்தா என்ன சீரியல் கில்லர் மாதிரி இருக்கா, தொடர்ந்து கொலையாக பண்ணிட்டு இருக்கிறதுக்கு, நான் பாட்டுக்கு என் புருஷனோட சந்தோஷமாக இருந்திருப்பேன், என் வாழ்க்கையில் நீ வந்தது தான் பெரிய பிரச்சனையே, ஏன் நீ மட்டும்தான் ஆணாளகன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கியா, அன்னைக்கு நீ துப்பாக்கியை எடுக்காமல் வந்திருந்தேன்னா இவ்வளவு பிரச்சனையே கிடையாது, எப்படியாவது நான் ப்ரமோத்தை சரி பண்ணி இந்த பிரச்சனையே இல்லாமல் ஆக்கியிருப்பேன், நீ துப்பாக்கியை கொண்டு வந்ததுனால தான் அன்னைக்கு இவ்வளோ பிரச்சனையுமே, நீ ரொம்பவே நல்ல புருஷன் மாதிரி உன் பொண்டாட்டி பின்னாடியே ஒளிஞ்சுக்கிட்டு சுற்றுற, ஆனால் இப்போ நான் தான் பார்த்தேன்னா கேவலமான ஒருத்தி மாதிரி பேர் வாங்கிட்டு இருக்கேன், மரியாதை என் கண்ணு முன்னாடி நிற்காம போயிடு அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. இங்கே நம்மளுக்கு ஆகாஷை காமிச்சோம்னா, அப்படி கண்ணு தெரியாமல் அழுதுட்டு இருந்தவர் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் மாற்றி கிளம்பி அவரோட பாஸ்போர்ட் எல்லாத்தையுமே பாக்கெட்டில் வச்சுட்டு கரெக்டாக கிளம்ப போனோம்னா, அவர் கண்ணு முன்னாடி ஏதோ துணி மாட்டியிருக்கு. அப்படியே துணியில் என்னடா இருக்குது இங்கே தொங்குதுன்னு பார்த்தா, டக்குன்னு நம்ம மனோகர் பார்த்தீங்கன்னா அது தூக்கு மாட்டுற கயிறு கழுத்தில் அப்படியே கயிறை மாட்டி இவர் கழுத்தை அப்படியே நெரிச்சோம்னா, இவர் என்னென்னமோ பண்ணி தப்பிக்க பார்க்குறாரு. இன்னுமே பண்ண முடியாமல் ஜஸ்ட் மிஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ் எடுத்து ஒரே அடியாக அவர் கண்ணில் அடிச்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சே முளைச்சுன்னு சொல்லிட்டு ரோட்டில் ஓடுறாரு. இவருக்கு கண்ணு தெரியாததுனால அங்கே இங்கேயும் மோதி ஒரு இடத்துல போய் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. நம்ம மனோகரும் ரத்த வெள்ளத்தோட கீழே வந்து இவர் எங்கே இருக்காருன்னு தேடி பார்த்தா எங்கேயுமே காணோம். இதுக்கப்புறம் நம்ம ஆகாஷோட வேட்டை ஆரம்பம். கொய்யால கிளைமேக்ஸ்லாம் வேற லெவல் தாறுமாறான ட்விஸ்டே வச்சுருந்தாங்க. உண்மையை சொன்னால் மிரட்டி விட்டாங்க இதுக்கப்புறம் தான் சொல்லணும். நம்ம ஆகாஷ் பார்த்தீங்கன்னா மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு நான் எங்கே இருக்கேன்னு பதறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது. அவங்க கூட இருக்கிறது அன்னைக்கு நம்மளுக்கு லாட்ரி சீட்டு விற்ற மாதிரி காமிச்ச சுகுங்கிற லேடியும் அவர் ஆட்டோவில் கூட்டிகிட்டு போன முரளிங்கிறவரும். அவர் என் கண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா, சார் நீங்கள் ஆல்ரெடி ஆஸ்பத்திரியில் தான் இருக்கீங்க, என் பேர் டாக்டர் சுவாமி அப்படின்னு இன்னொரு டாக்டரை காமிக்கிறாங்க. என்ன ஆச்சு என் கண்ணை பாருங்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சா, ஆமாம் ரெட்டினா ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்ணுக்கு பார்க்குற டாக்டரை வந்து நான் பேசிடுறேன், இன்றைக்கி நைட்டே அவர் வந்துடுவார், நீங்கள் கவலைப்படாமல் இருங்கன்னா. அவர் பயந்துக்கிட்டே கேட்குறாரு, இனி நீங்கள் காப்பாற்றிட்டு கூட்டிகிட்டு வரும்போது அங்கே வேறு யாராவது இருந்தாங்களா, வேறு யாராவது என்னை பார்த்தாங்களான்னா, இல்லை சார் நீங்கள் மட்டும் தான் ரோட்டில் மயக்கம் போட்டு கிடந்தீங்க, நான் உங்களை தெரியுமேங்கிறதுனால கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகு சாப்பாடு போடும்போது சொல்கிறாங்க. சார் என்னை ஞாபகம் இருக்கா, அன்றைக்கி லாட்ரி சீட் விற்கிறதுக்கு நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓ ஆமாம் அந்த டீ கடைக்கிட்ட அப்படின்னா, ஆமாம் சார் இந்த கூட இருந்தது முரளி, அவனும் தான் சார் இப்போ இருக்கான்,
அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சார் நீங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள், நான் ஃபோன் அடிக்கிறேன்னா யாருக்கு அப்படின்னு கேட்டால் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவதுனா எனக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் இல்லை. சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வேறு யாராவது லவ்வரு கேர்ள் ஃப்ரெண்டுனா எனக்கு யாருமே கிடையாது அப்படின்றாரு. ஏன்னா இவர் அழுதுட்டு இருக்கும்போது சோஃபிக்கு ஃபோன் அடிச்சிருப்பாரு. சோஃபியும் கண்ட மணிக்கு அசிங்கமாக திட்டிட்டு இனிமேல் என் கண்ணு முன்னாடியே வராத, கண்ணு தெரியும்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லாமல் இத்தனை நாள் என்னை ஏமாத்திருக்க, அதுவும் இவனோடலாம் இப்படி தொடர்பு வச்சிருக்க அப்படின்னு திட்டி விட்டுருப்பாங்க. அதனால் எனக்கு யாருமே கிடையாதுன்னு சொல்லிடுறாரு. மறுபடியும் கொய்யால ட்விஸ்ட்டுங்கிற மாதிரி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம சுகு வந்து டாக்டர்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபாய் பணம் வாங்கினா 1 லட்ச ரூபா முடியாது, இன்னொரு 50,000 ரூபா சேர்த்து கொடுங்க, 1.5 லட்ச ரூபா வேணா ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டால், ஏம்மா கண்ணு தெரியாதவன் இவனை வச்சு நான் என்ன பண்ணேன், இவனுக்கு 1.5 லட்ச ரூபாலாம் அதிகம், வேணா 2 கிட்னியுமே சேர்த்து எடுத்துக்கிறேன், வேணா உனக்கு 1.5 லட்ச ரூபா கொடுத்துட்றேன்னா அங்கே வர்ற முரளி ஏன் 2 கிட்னியுமே எடுக்கிறீங்க, ஒன்று மட்டும் எடுங்க, 2 எடுத்தா செத்து போயிடுவானா, போயிட்டு போகிறான், அதான் யாருமே இல்லைல்ல, பக்கத்தில் ட்ரெயின் போயிட்டுருக்கல, தூக்கி போட்டுட்டா வேலை முடிஞ்சு போச்சு, இதை பற்றி நீ ஏன் பெருசாக எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க போகிறாங்க. நம்ம சுவாமியும் கூட அசிஸ்டண்ட் இவங்க 2 பேர் தான் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கே. ஒன்றும் இல்லை, உன் பாடியை ஃபுல் செக்அப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, நீ படு அப்படின்னு சொல்லிட்டு அவரை படுக்க வச்சா கரெக்டாக இவருக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது டாக்டருக்கு. ஏய் என்னங்கடா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன்னு கேட்டால், வீட்டில் இருந்து தான் ஃபோனு. ஆமாம் நான் தான் கேபிள் டிவியை பிடிங்கி வச்சேன், நான் தான் சொன்னேன்ல ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் முடிச்சுட்டு கூப்பிட்றேன்னா நம்ம ஆகாஷ் மிரண்டு போயிட்டு என்ன ஆப்ரேஷன் அப்படின்னு அங்கேருந்து எத்தி உதச்சி தள்ளி விட்டு தப்பிக்க பார்க்குறாரு. வேக வேகமாக நம்ம சாமி எடுத்து மயக்க மருந்தை போட்டோம்னா, நான் உண்மையை சொல்கிறத கேளுங்க, உங்களுக்கு கிடச்ச பெரிய லாட்ரி டிக்கெட்டே நான் தான், என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு 1 கோடி ரூபா நான் தரேன், உன் கையில் ஒட்டியிருக்க சிவன் மேலே ஆணையாக சொல்கிறேன், நீ நம்பு, நான் கண்டிப்பாக 1 கோடி ரூபா தருவேன், அந்த சிவன் மேலே ஆணையாக சொல்கிறேன், உன் கையில் இருக்க சிவன் உன்னைய நம்புறேன்னா நீ நான் சொல்கிறத கேளு, நான் 1 கோடி ரூபா தரேன்னு அப்படியே புலம்பிகிட்டே மயங்கிடுறாரு. கரெக்டாக ஆப்ரேஷன் பண்ண போனால் நம்ம சுகு டக்குன்னு தடுத்து நிப்பாட்டுறாங்க. ஒரு விஷயம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை காட்டுறாங்க. என் கையில் தான் சிவன் படமே இருக்குது, அவர் அப்போ இதை எப்படி பார்த்தாரு, இவருக்கு கண்ணே தெரியாதே, அப்படியே நிப்பாட்டுங்க ஆப்ரேஷனை காமிச்சா நம்மளுக்கு மறுநாள் காலையில் அலறி அடிச்சு எந்திரிக்கிறாரு. ஒன்றும் நடக்கலை, பயப்படாதீங்க, உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்குன்னா எப்படி, உங்களுக்கு கண்ணே தெரியாது, எப்படி என் கையில் இருக்க சிவன் படத்தை கரெக்டாக சொல்கிறீங்கன்னா, எனக்கு தெரியும் சிவன் படம் இருக்குது, அதே மாதிரி முரளியோட ஆட்டோவுக்கு பின்னாடி ஐஸ்வர்யா ராய் படம் ஒட்டியிருக்கும் தானே அப்படின்னு சொன்னோன்னே, இவர் ஏதோ தீர்க்கதரிசின்னு சொல்லி நினைக்கிறேன், பெரிய ஞானியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகு சொன்னால் டாக்டர் வைரார். ஏய் பேசாமரு, இதெல்லாம் எதுவுமே கிடையாது, என்னன்னு சொல்லி கேட்போம்னா 1 கோடி ரூபா தரேன், நீ எப்படின்னா நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, என்னால் மட்டும்தான் உங்களுக்கு 1 கோடி ரூபா சம்பாரித்து தர முடியும், நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமிக்கிறாங்க. நம்ம சிமியை பார்க்கறதுக்கு மனோகர் வந்திருக்காரு. இப்படி அடிபட்டுட்டு வந்திருக்கேன், நீ எல்லாம் ஒரு போலீஸ்ன்னு சொல்லி சொல்லாத, அவனுக்கு கண்ணு தான் தெரியாது ஆனால் வாய் பேச முடியும், அப்படியே போய் ப்ரெஸ்ஸில் சொன்னால் என்ன பண்ணுவேன், மரியாதை அவனை சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொள்றதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்லி சிமி திட்டி விட்டா. இவங்க வீட்டுக்கு வராங்க. அங்கே வீட்டுக்கு வந்தால் நம்ம ஆகாஷ் வீட்டில் உட்காந்து பியானோ வாசிச்சுட்டு இருக்காரு நம்ம டேனியோட. இவங்க மிரண்டு போய், ஆகாஷ் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, ஒன்றும் இல்லை மேடம், டேனிக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்காக வந்தேன், லண்டன் போகிறேன், அதுக்கு முன்னாடி கடைசி அவங்களெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி வா நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு கரெக்டாக காரில் ஏற்றிட்டு வேக வேகமாக நம்ம மனோகருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. நீ அங்கே தேடிட்டு இருக்க அந்த ஆகாஷ் இப்போ ஏன் வீட்டில் இருக்கான், ஏன் கூட தான் இருக்கான்னு சொன்ன உடனே, ஓகே நான் சொல்கிறேன் அந்த ரெட் ஹில்ஸ்க்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக அங்கேருந்து மனோகரன் கிளம்புறாரு. ஏன் மேடம், நான் தான் சொன்னேன்ல, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் செய்ய மாட்டேன், நான் இங்கே பூனா விட்டே போகிறேன் லண்டனுக்குன்னு, அதுக்கு மீறியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என் கண்ணையே காலி பண்ணீங்க, அதோடையாவது என்னை விட்டுருக்கலாம்ல, உங்கள் பாய் ஃப்ரெண்டு என்னை கொலை பண்ணவே பார்த்தாரு, ஏன் மேடம் இப்படிலாம் பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிற நீ, அதெல்லாம் எனக்கு தெரியாதே, நீ இனிமேல் இந்த மாதிரி எந்த தப்பும் நடக்காது, நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாலத்துக்கு எதுக்க இவங்க போகும்போது ஒரு ஆட்டோ இவங்கள வழியை மறைச்சி நிற்கிது. இவங்கள ஆரன் அடிச்சுட்டே இருக்காங்க. என்னாச்சு மேடம், ஏன் ஆரன் அடிச்சுட்டே இருக்கீங்கன்னா, இல்லை எதுக்கு ஒரு ஆட்டோ வழியில் நிற்கிது, அவங்க பார்த்தா வழியை விடவே மாட்டேங்கிறாங்கன்னா, மேடம் அந்த ஆட்டோவுக்கு பின்னாடி ஐஸ்வர்யா ராய் படம் இருக்குல்ல அப்படின்னு சொன்ன உடனே, உனக்கு மறுபடியும் கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு மிரண்டு போய் திரும்பினா, இவர் மயக்க மருந்து உள்ள கர்ச்சிப்படுத்து அப்படியே மூச்சு அமைக்கிட்டு ஆரனை கண்டினியூஸாக அடிக்கிறாரு. நம்ம சுகுவும் முரளி வந்து நம்ம சிமியை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம மனோகரோட வீட்டுக்கு கரெக்டாக ஒரு ஃபோன் வருது. அவங்க ஒய்ஃப் அட்டன் பண்ணால், மேடம் பிரமோத் சார் என்னை ஹையர் பண்ணியிருந்தார், அவங்க ஒய்ஃப்க்கு ஏதாவது இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு செக் பண்ண சொன்னார், அந்த விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போயிட்டாருன்னா, அவங்க டக்குன்னு அவங்க வீட்டுக்காரரை மனு இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, மேடம் முக்கியமான விஷயம்,
அது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்காரர் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் உங்களுக்கு ஃபோன் அடிச்சிருக்கோன்னா, அப்படி அங்கே மனோகர் வந்து யாருன்னு கேட்டால், இல்லை தெரிஞ்சவங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்கிறீங்க, என் வீட்டுக்கார் யாருன்னு தெரியுமானா, எல்லாம் தெரியும் மேடம், நம்ம ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருங்கிறது. ஆனால் எவிடன்ஸ் எல்லாமே பக்காவாக எங்ககிட்ட இருக்குது. எங்களுக்கு தேவை 1 கோடி ரூபா பணம். அந்த பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் எவிடன்ஸை வாங்கிக்கோங்க மேடம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அவ்வளவுதான். இங்கே நம்ம மனோகரோட ஒய்ஃபு கன்னை தூக்கிட்டு இன்ஸ்பெக்டரை சுட்டா, அவர் பாத்ரூம்குள்ளே போய் வெறும் பனியன் ட்ரௌசரோட கதவை போட்டுட்டு ஒளிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. தயவு செய்து சொல்கிறேன், என்னை விட்டு நான் எதுவும் பண்ணல, வேறு யாரோ என்னை ட்ராப் பண்ணி விட பார்க்குறாங்கன்னா ஏன்ட்டே போய் சொல்கிறியா? ஒரு நாளைக்கு 17 முட்டை கொடுத்து உன்னை வளர்த்தது இப்படி போய் இன்னொரு ஆள்கிட்ட போகிறதுக்கு தானா, செய்கிறதுக்கு தானான்னு கண்டினியூஸாக கண்ட மணிக்கு டப்புன்னு சுட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக ஒரு ஃபோன் வருது. அவள் தானே, எனக்கு தெரியும்னா. ஐயோ அவள் இல்லை, எஸ்ஐ ஃபோன் அடிக்கிறாரு அப்படின்னு ஸ்பீக்கரில் போட்டால், சார் நம்ம சிமி மேடம் பார்த்தீங்கன்னா பிரமோத் சாரோட ஒய்ஃபு, அவங்க வந்து சூசைட் நோட்டு எழுதி வச்சுட்டு அங்கே இருந்த ஏரியில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களோட டெட் பாடியை இறங்கி தேடுறதுக்கு கூட முடியலை, ஏன்னா அந்த ஏரியில் நிறைய முதலங்க இருக்குது அப்படின்னு ஸ்பீக்கரில் கேட்டோன்னே, அப்போ தான் நம்ம மனோகரோட ஒய்ஃபு அப்படியே கூல் டவுன் ஆகிறாங்க. இங்கே நம்மளுக்கு அப்படியே நியூஸில் ஃபுல்லாக காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் இறந்த துக்கம் தாங்க முடியாமல் அவரோட டெட் பாடி கிடச்ச ஏரிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இவங்களும் குதிச்சு தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சூசைட் நோட்டு எழுதியிருக்குன்னு சொன்னால், இங்கே நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அதை கேட்டுட்டு அப்படியே சிமி அழுகிறாங்க. உலகத்திலேயே தான் இறந்த செய்தியை கேட்டு தானே அழுகிற பாக்கியம் உங்களை தவிர வேறு யாருக்கும் கிடைக்காதுன்னு நம்ம ஆகாஷ் சொல்லிட்டு, இவங்களோட பிளட் சாம்பிள்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம டாக்டர் எடுத்துகிட்டு போகிறாரு. வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் பிளட்டு எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சுன்னா உங்களோட கண் எடுத்து எனக்கு வச்சுருவாங்க. அந்த ஐ ரெட்டினா வந்துருச்சுன்னா எனக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் இந்த பிளட் டெஸ்ட்டு. அவங்க அப்படியே கத்துறாங்க அங்கே இருக்கவங்ககிட்ட, உங்களுக்கு தேவை பணம் தானே, இவங்க கூட சேராதீங்க, என் கூட சேருங்க, உங்களுக்கு தேவையான பணம் தான் நான் கொடுக்குறேன், செய்கிறேன் அப்படின்னு கேட்டால் நம்ம சுகு சொல்கிறாங்க, மேடம் உங்களை எல்லாம் யாருமே நம்ப மாட்டாங்க, கட்டின புருஷனையே கொண்டவங்க நீங்கள், உங்களை எப்படி மேடம் நம்ப முடியும்னா, அச்சோ பிரமோத நான் கொள்ளலை, நீ வந்தது லேட்டு, அன்னைக்கு நடந்தது எதிர்பாராத ஆக்சிடென்ட்டு. நம்ம ஆகாஷ் சொல்கிறாரு, இல்லை நான் கண்ணு முன்னாடி பார்த்தேன், அவன் டெட் பாடியை இழுத்துட்டு போய் நீங்கள் ஷூட் கேஸில் வச்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனது எல்லாத்தையும் நான் பார்த்தேன்னா, அச்சோ அதெல்லாம் நீ பார்த்தேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்தது வேறு ஆக்சிடென்ட் தான். அவர் வந்து பார்க்கும்போது கன்று எதிர்பாராமல் ஃபயர் ஆகி அவர் அதில் இறந்துட்டார், நாங்கள் யாருமே அவரை கொல்லலைன்னா, அப்போ டிசாவை கொண்டது யாருன்னா, டிசாவை கொண்டதுக்கு காரணம் அவங்க மனோகரை பார்த்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான், சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னால், இவங்க கண்ணு கட்டியிருக்கு. இவங்க பேசுகிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி மறுபடியும் இவங்களுக்கே போட்டு காட்டுறாங்க. இந்த எவிடன்ஸ் போதும் உங்களையும் மனோகரையும் உள்ள தள்ளுறதுக்கு. அதனால் எங்களுக்கு தேவை 1 கோடி ரூபா பணம். நீங்கள் சொன்னீங்களே பிரமோதோட காரில் 1 கோடி ரூபா இருந்துச்சுன்னா, அச்சோ அது நாங்கள் கட்டி விட்ட கதை, அவ்வளோ பணம் எங்ககிட்ட கிடையாதுன்னா எங்களுக்கு தேவை 1 கோடி ரூபா பணம். அது வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருந்தாகணும். இல்லையா உங்கள் கிட்னி எல்லாத்தையும் விற்று அந்த 1 கோடி ரூபா பணத்தை நாங்கள் எடுத்துக்குவோம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் ஒரு பயங்கரமான ஐடியாவும் ஒன்று பண்ணுறாரு. ஐடியா பண்ணிவிட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம மனோகரோட ஒய்ஃப்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு, எனக்கு 1 crore rupees வேணும், ரெடி பண்ணிட்டீங்களா, நான் சொல்கிற இடத்துல கொண்டு வந்து கொடுங்கன்னா, அங்கே நம்ம மனோகர் ஸ்பீக்கரை போட்டு இதை கேட்டுட்ருக்காரு. எங்கே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கொண்டு வர வேணாம், உங்கள் புருஷ போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆகாஷ் சொல்கிறாரு, அவை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரே, அதனால் யோசிச்சு எதையுமே செய்யணும், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நம்ம லைஃபுக்கே பிரச்சனை ஆயிரும், அதனால் நான் சொல்கிற மாதிரியே செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்யலாம், இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ஒரு சேரில் உட்காருங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம முரளியை சுக்குவும் நம்ம ஆகாஷை அதில் கட்டி போட்டுறாங்க. ஏன் நான் உங்களை எந்த அளவுக்கு நம்பினேன், ஏன் இப்படி துரோகம் பண்ணுறீங்க, எனக்கே சொன்னால் கேளுங்க, நீங்கள் தனியாக போனீங்கனாலும் பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க, என்னை அவுத்து விடுங்க, நானும் வர்றேன் அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இங்கேயே இரு, இதுக்கு மேலே என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி கட்டி போட்டால், அதே ரூமில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிமியையும் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. நம்ம சிமிக்கு கண்ணை கட்டி போட்டிருப்பாங்க, ஆனால் வாயை கட்டாததுனால அவங்க கேட்குறவங்க, என்ன போச்சா ஒன்றையும் ஏமாற்றிட்டாங்களா, ஒழுங்காக நான் சொல்கிறத கேளு, இப்பயும் நான் சொல்கிறத கேட்டேன்னா நம்ம 2 பேருமே இங்கேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆகாஷ்ட இங்கே டீல் பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம டாக்டர் சாமியை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரிப்போர்ட் வந்துருச்சு. அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே வாவ் அடிச்சிச்சு பார் ஜாக்பாட் அப்படின்னு சந்தோஷத்தில் குதிக்கிறாரு. அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே மனோகரை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க பெரிய 8 மாடி பில்டிங்க்கு வந்திருக்காரு. அந்த பில்டிங்கில் தான் இவருக்கு ட்ராப் வச்சுருப்பாங்க.
நம்ம மனோகருக்கு ஃபோன் அடிச்சு கேஷ் இருக்க பேக்கை மட்டும் பார்த்தேன்னா லிஃப்ட்டுக்குள்ளே லிஃப்ட்டுக்குள்ளே வச்சுட்டு நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கரெக்டாக கேஷ் இருக்க பேக்கை லிஃப்ட்டுக்குள்ளே வச்சுட்டு அந்த லிஃப்ட் கரெக்டாக மேலே போகிறதுக்குள்ளே நம்ம ஆளு கண்ணை தூக்கிட்டு வேகமாக ஓடுறாரு. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சுகு ஒளிஞ்சிருந்து பார்ப்பாங்க. ஏன் அவன் மாடிக்கு வர சீக்கிரம் பணத்தை எடுத்துகிட்டு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு லைன்லேயே இவங்க இருந்தால் கரெக்டாக 8வது மாடிக்கு நம்ம எலிவேட்டர்லேருந்து இவர் பேகை எடுக்க நம்ம மனோகர் நேராக அங்கே போனால் கண் எடுத்துகிட்டு விரட்டுறாரு. இவரும் பேகை தூக்கிட்டு ஓடுனா டக்குன்னு ஷூட் பண்ணிடுறாரு. ஷூட் பண்ணிவிட்டு மரியாதை உண்மையை சொல்லி எவிடன்ஸ் எங்கடா இருக்குது, அந்த எவிடன்ஸ் எங்கடான்னு கேட்டால் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து சுகுன்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவட்ட தான் எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்ன உடனே நம்ம மனோகர் வேகமாக லிஃப்ட்டில் ஏறி கீழே இறங்கினா நம்ம முரளி ரத்த வெள்ளத்தில் இருக்காரு. அப்படியே தள்ளி போய் கஷ்டப்பட்டு அந்த ஃபோன் எடுத்து சுகுட்ட சொல்கிறாரு. அவன் லிஃப்ட்டில் ஏறிட்டா உடனே லிஃப்ட்டை ஆஃப் பண்ணு அப்படின்னு சொன்ன செகண்டுக்கு நம்ம சுகு பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஆஃப் பண்ணுறாங்க. நம்ம மனோகர் நடுவுலேயும் லிஃப்ட்டில் மாட்டிக்கிறாரு. டென்ஷன் ஆகிட்டு கத்துறாரு. ஆனால் என்னன்னா யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை. இங்கே ரத்த வெள்ளத்தில் கிடக்கிற நம்ம முரளியை வேகமாக கஷ்டப்பட்டு நம்ம சுகு தூக்கிட்டு ஆட்டோவில் போட்டு அங்கேருந்து ஆட்டோவில் கிளம்புறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஆகாஷையும் சிமியும் காட்டுறாங்க. நம்ம சிமி பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நகண்டு நான் அப்படியே உங்ககிட்ட வரேன் ஆகாஷ், உங்க கட்டை நான் கழட்டி விடுறேன், எப்படியாவது நீ நானும் சேர்ந்தா மட்டும் தான் இங்கேருந்து தப்பிக்க முடியும், சொன்னா கேளு, அவங்க உன்னையும் பார்த்தேன்னா கொன்றுவாங்க, இவங்களெல்லாம் நம்பாதன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு நகண்டே வந்து கண்ணை கட்டி இருக்கிறதோட நம்ம ஆகாஷோட கை கட்டை அவுத்து விட்றாங்க. அவுத்து விட்டா அவர் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கண்ணு தெரியாமல் அங்கே எங்கேயும் மோதுனா சொன்னா கேளு, நீ என் கண் கட்டை மட்டும் அவுத்து விடு, நான் உனக்கு வழி சொல்கிறேன், நீ என் கை கட்டை அவுக்கவே வேணாம், நான் சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தேன்னா பாதையை கண்டுபிடிச்சி நீ தப்பிச்சு போயிட்டு என்னை நீ காப்பாற்று, எனக்கு அது போதும், என் கண் கட்டை மட்டும் அவுத்து விடு, நானே உனக்கு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே வேற வழி இல்லாமல் நம்ம சிமிக்கிட்ட வந்து அவங்க கண் கட்டை மட்டும் அவுத்து விட்றாங்க. அவுத்து விட்டோடனே எப்படி போகணும்னு சொல்லி கேட்டால் நம்ம சிமி அவங்க வேலையை காமிச்சிட்டாங்க. லெஃப்ட்டு ரைட்டு நேராக போ, கண்ணாடி இருக்கு பாரு, அதை எடு, கண்ணாடி மேலே ஏறி அப்படின்னு தப்பாக சொல்லிக்கிட்டே இவங்க கண் கட்டை அவுத்து விட்டதுனால அப்படியே நகண்டு போய் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் தானே, பக்கத்தில் ஒரு ட்ரேயில் நைஃப் இருக்கும். கஷ்டப்பட்டு அந்த நைஃப் எடுத்து கையில் கட்டியிருக்க கயரை அழகாக கட் பண்ணி முடிச்சா அங்கே இருக்க ஸ்ட்ரெச்சர் கம்பி எடுத்து நம்ம ஆகாஷை அட்டி வெளுத்துட்டு அப்படியே கழுத்தை நெரிச்சு கொள்ள போகும்போது அங்கே யாரோ வர்ற சவுண்டு கேட்டு அப்படியே சைலண்ட்டாக ஒதுங்கி நிற்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம டாக்டர் சாமி. அவரையும் விட்டு அடித்து எடுத்துட்டு ஏன்டா ரத்தத்தையும் எடுப்பியா நீ செய்வியா நீன்னு அந்த கத்தி எடுத்து சதக்குன்னு அவரை சொருகிறாங்க நெஞ்சிலேயும். காப்பாற்று ஆகாஷினை காப்பாற்றுன்னு சொன்னால் நம்ம ஆகாஷ் மூச்சு திணறி வந்து அப்படியே நம்ம சிமியை பின்னாடி கூட வந்து மறுபடியும் கழுத்தை நெரிச்சா வேகமாக மயக்க ஊசியை எடுத்து நம்ம டாக்டர் சுவாமி ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நம்மளுக்கு சிமிக்கு போட்டு மறுபடியும் மயக்கமடைய வச்சிருந்தாரு. ஆகாஷ், என் உயிரையே காப்பாற்றினது நீ தான், உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், நல்ல வேலைக்கு வா, இங்கேருந்து உடனே கிளம்புவோம், இவளை கூட்டிகிட்டு கிளம்பணும், இவளை வச்சு ஒரு பெரிய பிளானே இருக்குது, நம்மளுக்கு ஜாக்பாட்டே அடிச்சிருக்கு, இனி நம்ம கோடீஸ்வரங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு சுகுவும் முரளியும் காட்டுறாங்க. முரளியை வேகமாக ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணால் நம்ம சுகு வாசலில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் வந்து சொல்கிறாங்க, சாரிங்க மன்னிச்சிருங்க, என்னால் காப்பாற்ற முடியல, ரத்தம் நிறையா போயிருச்சுன்னா. நம்ம சுகு அழுதுகிட்டே நிறையா பணம் இருக்குது, எவ்வளோ பணத்தை வேணாலும் எடுத்துக்கோ, தயவு செய்து அவங்கள காப்பாற்றுன்னு சொல்லிட்டு வேகமாக பேகை திறந்து உள்ளே இருக்க காசெல்லாம் அள்ளுனா மேலாப்பில் மட்டும்தான் நோட்டு இருக்குது, உள்ளே ஃபுல்லாகவே வெள்ளை கலர் பேப்பர் தான் இருக்குது. அவங்க அப்படியே கிறுக்கு பிடிச்ச மாதிரி கதறி அழுதுட்டு இங்கே டாக்டர் சாமிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சாமி, முரளி இப்படி இறந்துட்டான் அப்படின்னு சொன்னால் நீ ஊரில் இருக்காத, இங்கேருந்து தப்பிச்சு எங்கேயாவது போயிட்டு நானும் வெளியூருக்கு வரேன், இப்போதைக்கு இங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுவாமி காரில் கிளம்புறாரு. காரில் கிளம்பி அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது, உனக்கு தெரியுமா இவ என்ன பிளட் குரூப்னு சொல்லிட்டு ARH நெகட்டிவ், இருக்கிறதுலே ரேரான பிளட் குரூப்பு, லட்சத்தில் ஒருத்தனுக்கு இல்லை கோடியில் ஒருத்தனுக்கு தான் இந்த பிளட் குரூப்பே இருக்கும், இதனால் நம்மளுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டால் ஒரு ஷேக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரன் அவனோட பொண்ணுக்கு இதே பிளட் குரூப்பு, கிட்னி ரெண்டும் போயிருச்சு, இந்த பிளட் குரூப்பில் உள்ளவங்களை கொடுத்தா கோடி கணக்கில் பணம் கொடுப்பான், நீ கவலையே படாத, அவள் கண்ணு மட்டும் உனக்கு தான், உனக்கு அதில் ஒரு பெரிய ஷேர் தரேன், நம்ம லைஃபே செட்டில்டு, நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளுக்கு அந்த கார் அப்படியே நம்மளுக்கு போகிறத காட்டுறாங்க. அப்படியே 2 இயர்ஸ் லேட்டர்னு காமிச்சா நம்மளுக்கு இப்போ லண்டனில் காமிக்கிறாங்க. லண்டனில் நம்மளுக்கு சோஃபியை காமிச்சா அவங்க ஒரு ஆளை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரோட்டில் நடந்து வரும்போது அங்கனக்குள்ளே ஒரு அழகான மியூசிக் கேட்டு ஒரு செகண்ட் நின்றுட்டு திரும்பி பார்த்தா அங்கே லைவ் கான்செப்ட் காஷ் மியூசிக் அப்படின்னு போட்டிருந்தோடனே என்னது காஷா, இது எங்கேயோ பார்த்த பேர் மாதிரி இருக்கேன்னு சொல்லி வேகமாக உள்ளே போய் பார்த்தா அங்கே நம்மளுக்கு மியூசிக் வாசிச்சுட்டு இருக்கிறது நம்ம ஆகாஷ் பியானோவில்.
அதை பார்த்த உடனே இவங்க மிரண்டு போய் வாசித்து முடிச்சோன்னே எல்லாரும் கை கொடுத்தா லாஸ்ட்டாக நம்மளுக்கு சோஃபியும் போய் கை கொடுக்குறாங்க. கை கொடுத்த உடனே சோஃபி அப்படின்னு கேட்டால், இங்கேயும் வந்து கண்ணு தெரியாத மாதிரி எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கியா, நீ இன்னும் திருந்தவே இல்லையா அப்படின்னு சொன்னோடனே அது ஒரு பெரிய கதை. ஒரு காஃபி சாப்பிட்டுட்டே பேசலாமான்னு நம்ம ஆள் காஃபி சாப்பிட கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே அதே மாதிரி கண்ணு தெரியாமையவும் இங்கே வந்து காஃபி ஷாப்பில் உட்காந்துருக்கும் போது என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டால் மறுபடியும் நம்மளுக்கு அதே சீனை காமிக்கிறாங்க. காரில் நம்ம டாக்டரும் இவரும் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆகாஷ் சொல்கிறாரு, டாக்டர் வேணாம் டாக்டர், இதை அப்படியே நிப்பாட்டிடுவோம். அவள் கிட்னியை எடுத்து செஞ்சு அவளை கொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னோட எண்ணம் கிடையாது, தயவுசெய்து வேணாம் அப்படின்னு சொன்னால், ஏய் நீ அவளுக்கா போய் பாவம் பார்க்குற, அவள் எவ்வளோ பெரிய குடும்பக்காரன்னு சொல்லி தெரியும்ல, எத்தனை கொலை பண்ணியிருக்கான்னு சொல்லி தெரியும்ல, உன்னையவே கொல்ல பார்த்தா என்னையும் கொல்ல பார்த்தா, இதை விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இவளால் தான் நம்ம கோடீஸ்வரனாவே ஆக போகிறோம், இது எதுக்கு வேணான்னு சொல்லி சொல்கிறேன்னு கேட்டால், இல்லை டாக்டர், இவள் கண்ணை வாங்கி நான் பியானோ வாசிக்கணும்னு சொல்லி நினச்சாலும் எனக்கு பியானோ வாசிக்கவே தோணாது, வேண்டாம் அவளை உயிரோடு விட்டுருவோம், இதை நான் யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன், இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார் டிக்கியில் டம்மு டம்மு டம்முன்னு அடிக்கிற சவுண்டு கேட்குது. இவ வேற மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சிட்டா போல, நீ ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு போகிறாரு. டாக்டர் சொன்னால் கேளுங்க டாக்டர், இது தப்புன்னு சொல்லும்போது கரெக்டாக இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு நம்மளுக்கு இங்கே கார் கிளம்புறதை காட்டுறாங்க. கார் கிளம்ப போகும்போது பார்த்தீங்கன்னா, டாக்டர் தயவுசெய்து சொல்கிறேன், சொன்னால் கேளுங்க, அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு பின்னாடி கண்ணாடியை காமிச்சா அங்கே கழுத்தை பிடிச்சிட்டு ரத்த வெள்ளத்தில் நம்ம டாக்டர் அப்படியே நின்று கண்ணாடியில் ரத்தத்தோட கையை வைக்கிறாரு. இங்கே காமிச்சா சீட்டில் உட்காந்துருக்கிறது நம்ம சிமி. இவர் யார் உட்காந்துருக்கானே தெரியாமல் அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. சொன்னால் கேளுங்க டாக்டர், நான் இவ்வளவையும் பண்ணது அவளை பயன்படுத்துறதுக்கு தானே தவிர அவளை கொல்லணுங்கிறது எனக்கு துளி கூட என்ன கிடையாது, அவள் கண்ணு எனக்கு வேணாம், அதே மாதிரி அவளை கொண்டு அந்த கிட்னி எடுக்கணுங்கிற பிளானை விட்டுருங்க, நான் இதை யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், சொன்னால் கேளுங்க, எங்கள் 2 பேரையுமே இப்படியே விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே இதை ஃபுல்லாக கேட்டுட்டு நம்ம சிமி அழுகிறாங்க. அழுதவங்க ஒரு செகண்ட் டக்குன்னு பிரேக் போட்டு இறங்குடா அப்படின்னா அவர் அப்படியே மிரண்டு போய் சைடில் பார்க்குறாரு. சொன்னா கேளு இறங்குடா அப்படின்னு நம்ம சிமி இறக்கி விட்டுட்டு கார் எடுத்துகிட்டு அப்படியே கண்ணு கலங்கிட்டு ஸ்பீடாக போகிறவங்க கண்ணாடியில் அவரை பார்க்குறாங்க. ஏன்னா யாருமே இல்லாத அத்துவான ஒத்தையடி பாத மாதிரி இருக்கிற ரோடு, எங்கே போகிறது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே நடு ரோட்டில் கண்ணு தெரியாமல் அலமோதிக்கிட்டு நிற்கிறத பார்த்தோன்னே அப்படியே கண்ணாடியில் அழுதவங்க டக்குன்னு காரை திருப்புறாங்க. ஒரு செகண்ட் சிமி திருந்திட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட்டா கார் மறுபடியும் கியரை மாற்றி ஸ்பீடாக எடுக்கிறாங்க. நல்ல ஸ்பீடில் வந்தால் எதுக்கு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆகாஷை அடித்து தூக்குறதுக்கு. கரெக்டாக நம்மளுக்கு அதே சீனை காமிச்சா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சீனை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல எல்லக்கல்லில் முயல் கிராஸ் பண்ணுறதுக்காக நிற்கிறப்ப அந்த கண்ணால் ஷூட் பண்ணவேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா முயலுக்கு பக்கத்தில் இருக்க அந்த எல்லக்கல்லில் ஷூட் பண்ணால் முயல் தெரிச்சு தவ்வி பார்த்தீங்கன்னா கார் கண்ணாடியில் விழுகுது. கார் கண்ணாடியில் விழுந்தவுடனே இவங்க கார் ஸ்கிட் ஆகி அப்படியே ஆகாஷ்க்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் போய் பக்கத்தில் இருந்த பள்ளத்தில் விழுந்தா அப்படிங்கிற செகண்டில் கார் பிளாஸ்ட் ஆகி எரிஞ்சிருது. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டோட ஹெல்ப் மூலியமாக பூனேலேருந்து நான் லண்டன் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே தலையை குனிஞ்சு அமைதியாக இருக்கார். நாளைக்கு வந்து என்னோடய கான்செப்ட் ஒன்று இருக்குது, நீ வருவியா அப்படின்னு கேட்டால், இல்லை நாளைக்கு காலையில் எனக்கு ஃப்ளைட்டு, நான் கிளம்ப வேண்டியது இருக்குது, இருந்தாலும் நான் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு கிளம்ப போகிற சோஃபி கேட்குறாங்க. அவள் அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கா, அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கா, நீ பேசாமல் அவளோட கண்ணை எடுத்து நீ வச்சுருந்துருக்கலாம்ல, நீ ஏன் இப்படி விட்ட, என்னை கேட்டால் நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நம்மால் அப்படியே வழக்கம் போல் வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுட்டு நடந்து அப்படியே மெல்ல போகிறாரு. ஒரு ஸ்லோ மோஷன் மியூசிக் போட்டால் அப்படியே இந்த படம் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு முதல் தடவை பார்க்குறப்ப நினச்சேன்ச்சா என்னடா இப்படியே முடிச்சிட்டாங்கன்னு. 2வது தடவை மறுபடியும் இந்த படத்துக்கு கதை சொல்லும்போது இந்த வீடியோவை பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு நண்பா, சத்தியமாக எனக்கு இவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டு. மறுபடியும் அவர் நடந்து வர்றப்ப அப்படியே அந்த ஸ்டிக்கை வச்சு அடிச்சுட்டே வர்றதை காட்டுறாங்க. காட்டும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி ஒரு டின்னு கூல்ட்ரிங்க்ஸ் டின்னு கிடக்கும். அப்படியே ஒரே அடி அந்த டின்னை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நடந்து போகிறாரு. முதல் தடவை நான் பார்க்கும்போது உண்மையிலே கெஸ் பண்ணல. 2வது தடவை பார்க்கும்போது தான் அட்டா பாவிகளா, கிளைமேக்ஸில் இப்படி ஒரு ட்விஸ்டா, அப்போ உண்மையிலே என்னதான்டா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கிறுக்கு பிடிக்க விட்டாங்க.
நண்பா எல்லாரும் சொன்ன மாதிரி நிஜமாவே சூப்பரான கிரைம் த்ரில்லர் மூவி தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் கண்டிப்பாக 5 out of 5 கொடுக்கலாம். நீங்கள் என்ன ரேட்டிங் கொடுக்குறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா நண்பா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஒரு வீடியோக்கு லைக்கும் தட்டி விட்டுருங்க. மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.